ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். திங்கட்கிழமை காலையில் இது நைட் கிச்சன் கவுண்டர் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். முதல் நாள் நான்வெஜ் செஞ்சேன், அன்றைக்கி பிரதோஷம் வேறு, அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு படுத்தாச்சு. சரி, எல்லாம் தூங்குனாங்க, அதுக்குள்ளேயும் சாமி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிடலாமேன்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சாமி பாத்திரம், இந்த சாமியோட காஞ்ச பூ, திரி எல்லாமே எடுத்து ஒரு கவரில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா குப்பையோடும் போடக்கூடாது, தனியாக தான் போடணும். இப்போ நம்ம கால்படாத இடத்துல போடலாம், ஆனால் இங்கே இப்போது போடுற மாதிரி அந்த மாதிரி இடங்கள் கிடையாது. அதனால் எடுத்து தனியாக ஒரு கவரில் வச்சு அதை மித்த குப்பைகளோடு போடாமல், சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி சாமிக்கு வச்ச பூவோ, சாம்பிராணியோட கங்கு, இந்த செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் விட்டு அந்த வெற்றிலை இதில் எதுவுமே குப்பைன்னா நம்ம எல்லாத்தையும் தான் போடுவோம். அதனால் நான்வெஜ் சாப்பிட்டது இந்த மாதிரி இருந்தால் கூட அதோடு சேர்த்து போட வேண்டாம். தனியாக ஒரு கவரில் கட்டி தனியாக குப்பை போடும்போது போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சபாத்திர பழைய தண்ணி இருந்ததை ஊற்றிட்டு சிங்க்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம டெய்லி அதில் தான் எச்ச பாத்திரம் கழுவுவோம். அதனால் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிங்கில் சாமி பாத்திரத்தங்களை போட்டுற வேண்டாம். கவுண்டர் டாப் மேலேயே வச்சு கம்ப்ளீட்டாக நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு மேலே சிங்க்கு மட்டும்தான் இருக்குது, அதில் தான் விளக்கி ஆகணும். அதனால் கவுண்டர் டாப்லேயே வச்சு கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விளக்கி முடிச்சாச்சு. முன்னே இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் விளக்கு எப்படி இருக்குன்னு. நான் யூடியூப்லேயே நிறையா பார்த்துருக்கேன், விளக்க எப்படி பண்ணலாம், இன்னும் நல்லா விளக்கலாம் அப்படின்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு நிறையா ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் சரி வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு சபீனாவும் லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலே எனக்கு போதும். நல்லா நான் பளிச்சுன்னு எல்லா பாத்திரமும் நல்லா கம்பல்சரி வாரத்தில் ஒரு டைமாவது சாமி பாத்திரங்களை விளக்கிடுங்க. இல்லைன்னா பார்க்குறக்கும் நல்லா இருக்காது, சாமியும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு டைமாவது நான் விளக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். திங்கட்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை கம்பல்சரி விளக்கிடுவேன். விளக்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்க மாட்டேன். மித்த நாள் எல்லாமே விளக்கிடுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பாத்திரமும் எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி விளக்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாமே எல்லாம் விளக்கி முடித்தாச்சு. இப்போ ஒரு சுத்தமான டவல் எடுத்துக்கோங்க. இப்போ சாமிக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த டவலை வச்சு சுத்தமாக கம்ப்ளீட்டாக எந்த இடத்துல ஈரம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா எங்கெங்கே தண்ணி இருக்கோ அங்கங்கெல்லாம் டாட்டாக புள்ளியாக அசிங்கமாக தெரியும். இப்போ எல்லாம் விளக்கி சாமி எல்லாத்துக்குமே பொட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் கொஞ்சம் மஞ்சள், சந்தனம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பன்னீர் எல்லாமே கலந்து அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்குகளுக்கு சாமி படங்களுக்கு பொட்டு வச்சிங்கன்னா சாமி ரொம்ப மணமாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அன்னபூரணி தாயாருக்கு விளக்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சரிசி, 1 ரூபா காயின் அது மேலே வச்சு அதுக்கு மேலே தான் அன்னபூரணி அம்மாவை எங்கள் வீட்டில் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.